This video is sponsored by ஹாய் guys, நான் உங்க ஸ்டீஃபன். இது நம்ம சுல்லா மேஜிக் பிளேக்ஸ் யூனிசெக்ஸ் சலூன். நம்ம சலூன்ல மென்ஸ் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே சர்வீஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ்க்கு ஆல் ஓவர் சர்வீஸ் இருக்கு. ஃபீமேலுக்கு ஹேர் கட், கெரட்டின், ஸ்மூத்னிங், வாட்டெக்ஸ், நானோ பிளஸ்ல எந்த சர்வீஸ் வேணாலும் நீங்க என்கிட்ட டிஎம் பண்ணி இங்க நம்ம தந்திருப்போம். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போன் நம்பர்லயே கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்லயே கேட்கலாம். இதுதான் எப்படி சொல்றது, சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் நமக்கு பார்பர் ஷாப் ஒரு கனெக்ஷன். நம்மள பேரண்ட்ஸ் கூட்டு வந்துருமா, அப்புறம் நம்ம இப்போ ஒரு 6 வருஷமா 7 வருஷமா நம்ம தனியா வரோம்ல, அதுல இருக்க அந்த ஞாபகம் அந்த நீங்களும் உங்களோட இதோட ஷேர் பண்ணலாம். உனக்கும் பார்பர் ஷாப் ஒரு கனெக்ஷன் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஞாபகம், அதை பத்தின ஞாபகம், மெமரிஸ் ஏதாவது? எனக்கு நான் தான் பேசுறான்றது மைக் எப்படி கையில வச்சுன்னு இருக்க பையன். எனக்கு சின்ன வயசுலன்னா எங்க அம்மா கூப்பிட்டு போவாங்க. எங்க அப்பால வர மாட்டாரு. அப்பெல்லாம் எங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஒரு சக்கரபாண்டி, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சக்கரபாண்டின்னு ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, மீச வச்சுன்னு பேரு. அவர்கிட்ட போய் முடி வெட்டினா, வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 50 பைசா சாக்லேட் ஒண்ணு தருவாரு அப்ப அந்த டைம்ல. அதனாலே எங்க அம்மா அப்ப கூட்டின்னு போவாங்க. அந்த சாக்லேட்டும் கையில கொடுத்துருவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அடிக்கடின்னு சொல்ல எங்க அம்மா சொல்லும் போது அப்ப சின்ன பையன் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க போல அப்படின்னு நினைச்சு நான் பாத்துட்டே இருப்பேன். கடைசியா எல்லாத்தையும் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி மிரர்ல பாக்கும்போது ஃபுல்லா இந்த இடத்துல பாக்ஸ் கட்டிங் வச்சுட்டு இத்தனோண்டு பாக்ஸ் கட்டிங், இத்தனோண்டு பாக்ஸ், ஆல் சைடு பாக்ஸ். அப்ப என்ன பண்றாங்க, மாதிரி விட்டுருவாங்களா, பல்சின்னு இருக்கும் கருத்து. கருத்துல நானே கருப்பு தான், அவங்க அடியில ரெட் கலர்ல ஆயிடும் கழுத்து. இப்ப என்ன ஆகும், பாக்ஸ் கட்டிங் விட்டுருவாங்க எங்க அம்மா. பாக்ஸ் கட்டிங் விட்டதுக்கு அப்புறம் எல்லா இடமும் பார்க்கும்போது ஒரு மாதிரி காமெடியா இருக்கும். அதுவும் எல்லாம் முடி முன்னாடி வந்து இவ்வளோண்டு இருக்கும், இப்படி வாடுற மாதிரி ஒரு 4 முடி மட்டும் எங்க அம்மா இப்படி விட்டுருவாங்க. கேட்டா இது அழகா இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்போலாம் அவருக்கு அந்த கட்டிங் வச்சுக்கின்னு நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். இப்பயோ எப்படாரும் பெரியவன் ஆகும் அப்படின்னு. ஆனா பெரியவன் ஆனாதான் தெரிஞ்சு அதுவே இன்னும் கஷ்டம் தான் அப்படின்னு. அப்ப அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். சின்ன வயசுல வந்துட்டு கிருஷ்ண தாத்தான்ட்டு எங்க வீட்டாண்ட ஒரு தாத்தா, அதே மாதிரிதான் எல்லாருக்கும் தரப்பாக்கு செடி விட்டாங்களோ அதே நானும் எங்க அப்பா மட்டும் சைட்ல சின்ன ஒரு கோடு போட சொல்லுவாரு. எனக்கு நான் பிடிக்காது. ஏன்னா இது அப்பா கோட்லாம் போட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நம்ம திட்டுவாங்கல்ல, டீச்சர் என்ன கேட்பாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் போட சொல்ல மாட்டாங்க, இவங்க எல்லாம் போட சொல்லிருப்பாங்க. கபோதி திட்டுவாங்க. சச்சு மிஸ் 4வது படிக்கிறப்போ கபோதி திட்டுவாங்க. அந்த காட்டெல்லாம் வந்து தாத்தா மேல காட்டு. தாத்தா நேரா போய் திட்ட முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம், போயிட்டு கடை சாத்தி இருக்கும், ஏய் கிருஷ்ணா கவுத்தர்றா, டேய் கிருஷ்ணா கோடு மாட்டா கவுத்தர்றா அப்படின்னு சொல்லி கதவுல ஆச்சு வரைக்கும் கூட்டின வீட்டுலதான் இவ்வளவு நேரம் சவுண்ட கொடுத்தோமா. பக்கத்தே தாத்தா அயன் பண்ண கடை வச்சிருப்பாரு. என் தாத்தா அவர் வந்துட்டு, கிருஷ்ணா என்ன பண்ணாச்சோமா பேர பசங்க வாடா படம்லாம் சொல்லி அந்த தாத்தா மறுபடியும் வருவாரு. அந்த பிளேடு வச்சு அறுக்கிற மாதிரி சும்மா பிளேடு திருப்பி வச்சு கழுத்துல ஒரு கோடி இருப்பாரு. அதான் நாங்க அதுலேயே வீட்டுக்கு வச்சு அம்மா சொல்லு, தாத்தா அறுக்க பாக்குறாரு எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர நாங்க கோடி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அங்க அதுக்கப்புறம் தாத்தா தரவாக்ஸா விட்டு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட சொல்லி நான் கொண்டு போவா சொல்லி அப்பா இந்த சிக்னல் முனையில வந்துட்டு ஒரு கடை, கல்யாண கடைன்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போய் நின்றாரு. அங்க போனா அந்த ஃபுல்லா கோடு கோடுவாரு. ஜாலியா இருக்கும் அந்த கோடுலாம் பாக்குறது. 6வது படிக்கும்போது கோடு போட்டாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பசங்கள கோடுலாம் பார்க்குவோம், ஜாலியா இருக்கும். இது அப்படின்னு சொல்லிட்டு போனா கோடெல்லாம் போட்டுருவாரு. கோடு போடணும்ப்பா அப்படின்னு பார்த்துட்டு பா சின்ன வயசுல ஒண்ணு போட்டோம்ப்பா, பேர் 2-3 இது இன்னொன்னு போடணுமா பாப்பா, இன்னும் ஒரு கோடுப்பா ப்ளீஸ் கெஞ்சி போட்டுரும். என் அப்பா என்னன்னா கோடு போட்டுருவாரு. வீட்டுக்கு கொண்டு போனே என் அப்பா ஏன்னா குடி போனார்னா கூட துணைக்கு போயிட்டு அதெல்லாம் அவர் குடிக்காத மாதிரி பத்திரமா கொண்டு வந்து விடணும். அதேதான் இப்படிதான் ரொட்டேஷன் போயிட்டே இருந்தது. அதுக்கு மேல வளர நம்மளே முடிவெட்ட போவோம்ல, முடிவெட்ட போவோம், சுத்தி பாக்ஸ் கட்டி கொண்டு வரோம், மேல அப்படியே இருக்கும், அப்படியே கொண்டு போவோம், வெட்டி கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான். எப்படி இது சூஸ் பண்ண தோணுச்சு பார்பர்? காலேஜ் படிச்சிருக்கப்போ எல்லாம் பிகாம் படிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். காலேஜ் முடிஞ்சது, எல்லாம் அரியர் வந்தது. ஆள் வந்துட்டு பியூட்டிஷியன் படிச்சிருந்தாங்க லாக்டவுன்ல. சரி நாமளும் படிக்கலாம், அவள் ஃபீல்ட்ல இருக்காளே, அப்போ சேர்ந்து பண்றப்போ இப்போ நல்லா போவோம் இந்த ஃபீல்டு, அவ கூட சேர்ந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அதே மாதிரி வேலையெல்லாம் ஜாயின் பண்ணேன். அப்படியே ஜாலியா போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் ஜாஸ்தியாச்சு. அப்படியே இந்த ஃபீல்டு உள்ள வந்துட்டேன். காசுக்கோசரம் தான் வந்தேன், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேல பெருசா ஈடுபாடு அப்ப இல்ல. ஆனா இப்ப நம்மளை தேடி ஒரு ஜனம் வருது, நம்ம வந்து நல்லா வெட்டோம், ஓ நம்மளும் அப்ப ஸ்டைலிஸ்ட் தான், நம்மளும் ப்ரொஃபஷனல் ஸ்டைலிஸ்டா போறோம். நம்ம
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே மாறிடுச்சு லைஃப். எனக்கு வந்து என்ன நம்ம பெரிய கதை எங்க அம்மா முடி வெட்டி இட்டுன்னு போயிடுவாங்க ஸ்கூல்ல. இட்டுன்னு போய் எங்க அம்மா இட்டுன்னு போயிட்டு கடையில விட்டு கர்நாடகா கடை தான் தெரியும். கர்நாடகா ஒரு 10 பேர் உட்காந்துப்பாங்க, நம்ம வீட்டு உட்காந்துருப்போம். எங்க அம்மா நம்ம வீட்டுல சமைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விட்டு போயிடுவாங்க. இவனுக்கு வந்து ஷார்ட்டா மிலிட்டரி கட்டு மாரி வெட்டி விட்டுருக்காங்க. நம்ம போய் உட்காந்துட்டு நல்லா விட்டு லைட்டா கொஞ்சோண்டு ரொம்ப முடியும் கொஞ்சமா இங்க இவ்வளவுதான் இருக்கும். இந்த முடி வந்து இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும் இந்த முடி. என்ன பண்ணுவாங்க, வெட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிக்கலான்னு போவேன். நின்னுவாங்க நிக்க வச்சுட்டு இப்படி இருந்து பாத்துட்டு என்ன இது முடி வா 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 போயிட்டு பார்பர் ஷாப்புக்கு திருப்பி இட்டுன்னு போவாங்க. இட்டு போயிட்டு திருப்பி அந்த முடியே இருக்காது, நல்லா மொட்டை மண்ணு மாரி இங்க வரைக்கும் முடி ஒட்டை வெட்டிட்டு வருவாங்க. ரொம்ப காண்டு ஃபுல்லா நீ ஃபுல்லா அது இன்னும் காட்டுப்பேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நானு. கலாய்ப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இந்த மாட்டேன் ஸ்கூலுக்கு. ஐயோ செம்ம இதுவா இருக்கும். இப்ப கூட நான் இன்னும் முடி வெட்டவே தெரியல எனக்கு. சும்மா இப்படி வந்தேன்னா சொல்றேன் ஒரு இது அபு அபு வாழ்க்கையில நம்ம முடி வெட்டுறது வந்து நிறைய தடவை வந்து இந்த விஷயம் நடந்திருக்குது. இதுல ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா வந்து அதான் கொஞ்சம் அறிவு வந்துச்சு. அந்த அவன் சொன்ன அந்த சக்கரை பாண்டி தான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ். அங்க இருந்து அடுத்த கடைக்கு வந்தாச்சு. அங்க இருந்து 2வது ஸ்டேஜ் அவரு கடை வந்தாச்சு. அப்ப வந்து ஒரு 6வது 7வது அந்த மாதிரி எல்லாரும் வந்து டபுள் ஃபேட் வெட்டுற காவர் மாதிரி. இங்க கொஞ்சம் முடி, இங்க முடி 0 அப்படின்ற மாதிரி. எங்க அப்பா போனா இங்கத்துக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. ஒரு சும்மா பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் வந்து இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி ஒரு முடி. அப்போ வந்து இந்த டபுள் ஃபேட் வெட்டணும்ன்றது வந்து ஒரு ஆசை. ஆனா இங்க வந்து நம்ம பேச்சு கூட லைட்டா நான் லைட்டா இங்கத்துக்கும் கூட ஒரு டிஃபரெண்ட் இருந்தா அவருல சரிப்பா நீ கேக்குற மாதிரி வெட்டிலம்பா எல்லாம் முடிச்சிருவாரு. காசு கொடுங்க, எங்க அப்பா தான் வரணும். நான் சொல்றமே வெட்ட மாட்டாரு. எங்க அப்பா வந்து உங்க பையன் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றான் நான் சொல்றதுக்கு இங்கேயும் நான் சொல்றேன் இந்த கட்டிங்க அப்ப கேக்குறேன். அது இல்லைன்னா ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் சொல்றாரு டபுள் ஃபேட் ஆப்பான்னு. நான் அது இல்லைண்ணா, ஏன்னா அதுன்னு சொன்னா எங்க அப்பா எனக்கு கட்டுறாரு. இதுக்கும் நடுவுல கொஞ்சம் முடி எக்ஸ்ட்ரா வைங்கன்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க பையன் என்ன சொல்றான்னு கேளுங்க. எங்க அப்பா என்ன வெட்டு இல்லப்பா இங்க கொஞ்சம் முடி வச்சா கட்டுருவேன்னு. அவ ஃபுல்லா நான் இங்க எது ஒரு டிஃபரெண்டே தெரியாது. சூப்பரா இருக்கிறப்பா. அதான் முடி முடி தேவையில்லாத மாதிரி எனக்கு வந்து முடியலாம் இல்ல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எனக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி அது யூஸ் தான். எனக்கு இன்னும் ஒரு ஆசை தெரியுமா, சின்ன வயசுல நான் போய் அந்த சின்ன வயசு தான் அப்ப அந்த இது போடுவாங்க, கட்டை போடுவாங்க. இப்பயும் போடுறாங்க சில பேருக்கு கட்டை போட வைப்பாங்க. வச்சு சின்ன வயசுல இருந்து என்ன ஆசைன்னா நான் நினைச்ச மாதிரி அதை கட்டிங் வரணும் நினைப்பேன். இன்னைக்கும் வந்ததே இல்லை கடைசி வரையும். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாது. சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணேன். ஒரு 10th படி வரைக்கும் நினைக்கிறேன். 10th படி இல்ல உண்மையில அதான் வேலை தெரியுமா. ஐயோ காமெடி வேணா போட்டு நானு ரொம்ப எதை கேளு கதையை போட்டு கேளு. 10th படி வரைக்கும் அப்படிதான் என் ஆசை. நான் நினைச்ச மாதிரி, அதாவது இந்த முடி வெட்டிட்டு இந்த ட்ரிம் இப்ப ப்ரோ பண்றாருல பண்ணிட்டு பார்க்கும்போது சூப்பரா இருக்குதுப்பா இதே இது போலாமா. இல்ல அதான் சொல்லுவேன்டா, இப்ப ட்ரிம் பண்ணிட்டாங்களா, இப்ப ப்ரோ பண்றாருல பொண்ணே போடுறேன் ப்ரோ பண்றாருல, அப்ப பண்ணும் போது நம்மளுக்கு பார்க்க ஆஃபா இருக்கும். முடி பாதி மேல கட்டா இருக்கும், சேப் இப்படி பக்கவா இருக்கும். அவங்க மேல எடுத்துருவாங்க. நம்ம இங்கெல்லாம் வெட்டி முடிச்சு பார்ப்போம் கம்மியாயிடும் முடி வெட்ட மாட்டியா தனியா போறியா. சின்ன வயசுல பொண்ணு தானே பண்ணோம். ஒரு 6வது தான் அப்பா வந்தேன். அப்பா நானே போயிட்டு. ஸோ நான் ஹேர் கட் பண்ணது எல்லாமே ஊட்டியில தான் வரும். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா 4th or 5th வரைக்கும் எங்கள் அப்பா தான் கூட்டிட்டு போவார். அந்த டைமில் என்ன பண்ணுவாருன்னா இந்த பரதேசி படத்தில் ஒரு ஹேர் கட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் வெட்டி விடுவார்.
கடைக்கு போய் உட்கார்ந்தாலே அந்த பெஞ்ச் போட்டு அந்த மாதிரி தான் உட்காடு வெட்டி வரை. அதுக்கப்புறம் 6th 7th எல்லாம் கொஞ்சம் தெளிவாகி மிலிட்ரி கட்டெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 8th இருந்து நான் தனியா கடைக்கு போய் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ இந்த கோடு அதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நேச்சுரல்ஸ் போயிடுவேன். அங்கே போய் தனியாக எனக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவன் வந்துட்டு அவன் பேர் ஆகாஷ் தான். அவன் கரெக்டாக எனக்கான ஹேர் ஸ்டைல்லாம் பக்காவாக வெட்டி விடுவான். அது நல்லா இருந்துச்சு வரும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம சுல்லா ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆசை இல்ல என் வாழ்க்கையில முன்னேறணும் இல்லையோ மண்டை ஏறினே போகுது. என் வாழ்க்கையில அதான் ஒரே ஒரு ஏற்றமா இருக்கு இப்போதைக்கு. You are really a God gifted child. முன்னாடி மட்டும் ஏறினே போகுது. நீனா உன்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கும் பார்பர் ஷாப் இருக்க கனெக்ஷன்? சின்ன வயசுல எங்க பாட்டி தான் கூப்பிட்டு போவாங்க முடி வெட்டுறதுக்காக பாட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. அப்ப அம்மா அப்பா தான் கொருக்கப்பட்டில தான் இருப்பாங்க. லாங்கா ஏதோ நான் பாட்டி தான் இருப்பேன். சீரியஸா பேசாத, கதையா சொல்லு. ஒரு மாதிரி சீரியஸா போடு. இப்படி ஒரு ஹார்ட் இல்லையா பேச விடம்பா. சின்ன வயசுலயே பாட்டி தான் முடி வெட்ட கூப்பிட்டு போவாங்க. அது எப்படி வெட்டணும்னு கூட தெரியாதுங்க. பாட்டியில சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஷார்ட்டா வெட்டணும்னு பார்த்தா மொட்டை அடிச்சு விட்டுருவாரு. அந்த மாதிரி வெறுப்பா இருக்கும். செகண்ட் என்னடா எப்படி மொட்டை அடிச்சு விட்டுறாரு. ஒரு முடி கூட இருக்காது. அப்படி 2 முடி ஒரு முடி கூட இருக்காது. அது சேது கட்டி சொல்லுவாங்கல்ல. இப்படி ரவுண்ட் ஷேப்பா ஸ்கூல்ல 2010 இருந்து 5வது படி வரைக்கும் நானி தான் கூப்பிட்டு போவாங்க. இது முடிவெட்ட தான். ஆனா கடைசி வரைக்கும் பசங்க வேறுபட்டு தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் மாறுவேன். யாரு வேறுபடுத்தலாம் அந்த டைம்ல? அவங்க பேர் சொல்றா பாத்துறாங்க. யாரு அது? உண்மையிலே அவன் எப்படி தெரியுமா ஸ்கூலுக்கு வருவான். 4வதுல கொஞ்சம் அந்த அண்ணனை மேனிபுலேட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டைல் ஆயிடுவேன். சத்தியமா இப்படி வரும். மொட்டை தான் அவன் சொன்னமே மொட்டையா தான் இருப்பான். பல்லுல அவன் வந்துருச்சு. நானும் வந்து இப்ப எப்படி ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணி அவனா நீ அவன் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். அதுதான் என்னால ஒரே கிளாஸ். நானும் அல்டாப்னா இவ்வளவு பெருசா இருக்கும். எறும்பு கட்சியுமே எனி டைம் இவ்வளவு பெருசா இருக்கும். பல்லு ஒரு மாதிரி பார்க்க ஏன் இந்த மாதிரி இருப்பான். ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்டைல் ஆயிட்டான். இல்லன்னு சொல்ல வந்து நாங்க பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ போடுறோம். போட்டோ இருக்கு. ஆசை வந்து அங்க அபியூஸ் பண்ணி நாங்க வீட்டுல முடி வெட்ட சொன்னா மொட்டை வச்சுனாங்க. ஆனா 5வது படிக்கும் போது நீ இல்ல. அவங்க என்ன நீ 6வது படி 6வது நீ மாறல. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை 2 பேரை கூப்பிட்டு போகும்போதுதான் இதான் இந்த மேல அப்படியே தெரிஞ்சது இப்படிலாம் வெட்டலாம். அப்பதான் நிறைய பேர் பார்த்தாங்க. எனக்கு ஒரே ஒரு சோகம் இருந்தா என்ன பார்த்து வெட்டணும். இன்னும் நிறைய பேர் பாக்காங்க. நீங்க இருக்கிறதுனாலதான் இப்ப கூட வெட்ட கூட இது வராது. எனக்கு யாராவது கூப்பிட்டு போய் தான் வெட்டுவேன். ஒரு முடி வெட்டுற கடை வந்து ஒரு பயமாவே இருக்கும். இப்படி போனா இப்படி உட்காந்து இருப்பேன். எல்லாம் யாரும் நம்மள ஏதாவது பார்த்து ரீல்ஸ் இருப்பேன். ப்ரோ கல்ல மட்டும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஒரு ஃப்ரெண்டு கடை. கத்தின்றது இல்ல, உண்மையுமே அது ஒரு ஃப்ரெண்டா ஆயிட்டாருன்றதாலே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஜாலியா உட்காந்து ப்ரோ அப்புறம் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. நம்ம டீ கடை அடுத்து நம்ம எவ்வளவு கம்ஃபர்டா இருக்கிறது நம்ம புரியுதான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா வாங்க. 20% டிஸ்கவுண்ட். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன